நீங்கள் சைடில் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ வரும். இது என்னுடைய சமீபத்திய வீடியோ. ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் பண்ணதுனால என்னுடைய வீடியோஸ்லாம் இப்போ வியூஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக 18 ஹவருக்கு முன்னாடி போட்டது 200 சில்லற. பட் ஆனால் அப்டேட்டிங்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 300 400 போயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டதுன்னா 3000 வியூஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு 2500 வியூஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. அடுத்து பாருங்கள் 700 சில்லற, அப்புறம் 7000, அப்புறம் 5000. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸாகவே நான் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது எனக்கு நல்ல வியூஸ் அப்படின்றது அள்ளிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதாவது இப்போ நீங்கள் வியூஸ் போன வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வியூஸ் போன வீடியோஸில் இப்போ வந்து கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நேற்று போட்ட பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் சைடில் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸை கிளிக் பண்ண உடனே என்ன இருக்குன்னா, இருக்கிறதுலே வந்துட்டு ரேங்கிங்கில் இது அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப் 10 வீடியோஸில் எனக்கு வந்து 10 வீடியோஸில் இது வந்துட்டு நல்ல பர்ஃபார்ம் அப்படின்றது பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3000 வியூஸ் அப்படின்றது நல்ல ஹைலைட். இது எல்லாமே வியூஸ் அதிகமாக போயிருக்குது, டியூரேஷனும் அதிகமாக பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிடிஆர் எவ்வளோதமாக இருக்குது, 4.7 இருக்குது. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிடிஆரை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சிடிஆர் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியும் அது போக போக ஒரு மாதிரியும் மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சிடிஆர் இதில் எவ்வளோ இருந்துச்சு, எஸ்டர்டே கிட்டத்தட்ட வந்துட்டு 14% அப்படின்றது இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு அப்படி வந்ததே கிடையாது. 14% இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சிடிஆர் அப்படின்றது 6.8% அப்படின்றது இருக்குது. அப்போ இது ஏன் வியூஸ் போகலை அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டு 18 மணி நேரம் தான் ஆயிருக்குது. 18 மணி நேரம் 18 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதனால இதை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பின்னோக்கி போய் பார்ப்போம். பின்னோக்கி போய் பார்த்தோம்னா, ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இப்போல்லாம் ரீசெண்டாக இதில் வந்துட்டு வியூஸ் கம்மி தான் போயிட்டு இருந்துச்சு. அதில் பழசெல்லாம் இங்கே ஓகே இருங்க, இந்த மெக்கானிக் இது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன்ல, இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்க என்னாச்சு, அனலிட்டிக்ஸ் ஆஃபில் இருக்குது. இப்படி தாங்க இந்த இதில் வந்துட்டு பண்ணுவாங்க. யூடியூப்ல இப்போ ஒரு அப்டேட்டிங் போயிட்டு இருக்குது. அந்த அப்டேட்டிங் வந்ததுல இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது தினந்தோறும். பாருங்க, அனலிட்டிக்ஸ் இங்கே வருது, பட் அங்கே ஓப்பன் ஆகலை. ஸோ இங்கே பாருங்க, இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 170 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஆடியன்ஸ் ரீச் அப்படின்றது இது பெருசாக டீட்டெயில் வந்துட்டு இதில் காட்டவே இல்லைங்க. டீட்டெயில் ரொம்ப கம்மியாக காட்டியிருக்காங்க பாருங்க. சிடிஆர் வந்துட்டு 3.3 தான் இருக்குது. நான் இந்த வீடியோ வேணா வேற வீடியோ காமிக்கிறேன். ஏன்னா அதில் தான் வந்துட்டு நமக்கு அந்த ஃப்ரண்ட்ல தெரிஞ்சாதான் நம்மளால வந்துட்டு அதை சரியா சொல்ல முடியும். ஃப்ரண்ட்ல பார்க்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, வீடியோஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது 87 டேஸ் போட்டுட்டு, இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா லாஸ்ட்டாக நான் அந்த நாள்ல இருந்து போட்ட 10 வீடியோவில் 9வது இடத்துல தான் இது இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப டவுனாக இருக்குது. சிடிஆர் ரொம்ப கம்மி, டியூரேஷனும் கம்மி. அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிடிஆர் கம்மினா இந்த தம்ப்நெயில பார்த்த உடனே யாருமே வரல. இப்போ நான் என்ன செய்யலாம்னா, இந்த தம்ப்நெயில் அப்படின்றத மாற்றணும், இன்னும் ஒரு அட்ராக்டிவாக கொண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அட்ராக்டிவ் வேர்ட்ஸ். ஸோ இந்த தம்ப்நெயில் எப்படி இருக்கு பாருங்களேன், சும்மா வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒயிட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே இருக்குது. ஸோ மேபி அதனால அவங்களுக்கு அட்ராக்டிவ் வரல போல. ஸோ அதனால வந்து இது கிளிக்கும் வந்துட்டு கம்மியாக இருக்குது, அதாவது சிடிஆரும் கம்மியாக இருந்திருக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடியோ ஆரம்பத்தில் 1லேருந்து 22, அதாவது 1:22 நிமிஷத்துல வெளியில போயிட்டு இருக்காங்க. வீடியோக்குள்ள ஃபுல்லாக ட்ராவல் பண்ணல. ஒரு 4 நிமிஷம் வீடியோவுக்கு குறைஞ்சது வந்துட்டு ஒரு 3 நிமிஷமாவது அந்த வீடியோ பார்த்துருக்கணும். பட் ஆனால் இதில் பார்க்கல. அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, எனக்கு சிடிஆர் குறைஞ்சிருக்கு, இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. அப்போ நான் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இப்போ நான் வந்து டைட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து இதை கிளிக் பண்ணிக்கிறாருங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஒரு இடத்து ரீச்சில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது நிறைய இடங்கள்ல போய் காமிச்சிருக்கு, காமிக்காம இல்லை. 3.5% வந்து காமிச்சிருக்கு. ஸோ யூனிக்காக வந்து 153 வந்துட்டு எனக்கு வந்திருக்குது வியூஸ். ஸோ இதில் என்னன்னா, எனக்கு வந்துட்டு 3.5% அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட, ஸோ இதில் வியூஸ் அப்படின்றது கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. அந்த கிளிக் பண்ணவங்க ட்ராவல் பண்ணல. அதனால என்னாச்சுன்னா, யூடியூப் இதை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதை நிறுத்திடுச்சு. அப்போ நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முழுக்க தம்ப்நெயில தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பழைய வீடியோ வியூஸ் போகாமல் இருந்ததுன்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த வீடியோவை போய் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு இப்போ இதில் சொல்கிறேன் பாருங்கள், இதில் வந்து சிடிஆர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. சாரி, சைடில் வந்து வீடியோ கொடுத்தே மறந்துட்டேன் நான். இதில் சிடிஆர் வந்துட்டு க்ரீன் கலர் இருக்குது, 2.9% இருக்குது. அப்போது சிடிஆரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. டியூரேஷன் டவுனில் இருக்குது. அப்போ டியூரேஷன்லேயும் பிரச்சனை இருக்குது.
அப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சரியாக வந்துட்டு கொடுக்கல, அவங்கள வந்து உள்ளே ட்ராவல் பண்ண வைக்கல அப்படின்றது அர்த்தம். ஆனால் நமக்கு வந்துட்டு கிளிக்கு நல்லா இருக்கு. அப்போது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைட்டில், இந்த டைட்டிலில் பிரச்சனை. நியூ கார் வாங்குறதுக்கும் டவுன் பேமெண்ட் எவ்வளவு, கார் இஎம்ஐ. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக போட்டேன். இப்போ நான் வந்து எந்த காரை பற்றி பேசியிருக்கணுமோ அந்த காரினுடைய பெயரை போட்டிருக்கணும். ஏன்னா அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணவங்களும் தெரியும், இல்லை அந்த கம்பெனியுடைய பெயரை போட்டுக்கணும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்துட்டு நமக்கு இதில் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இது வேற வந்துச்சா, ஆஃப் பண்ணிட்டா. ஓகே, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டைட்டிலு, ஹேஷ்டேக்கு, டெஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த ஹேஷ்டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக கீழே வாங்க. லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுற பாருங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறது வந்துட்டு ஹேஷ்டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்இஓ சொல்லுவாங்க. இதெல்லாம் சரி இல்லைன்னா தான் அது நிறைய பேர் கொண்டு போய் வந்துட்டு காமிக்கல, அவங்க வந்துட்டு காமிக்கலன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமிச்சிருந்ததுன்னா, ஸோ இந்த வீடியோ சர்ச் பேஸ்டில் அதிகமாக வந்திருக்கும். அப்போது ஒரு வீடியோ வியூஸ் போகலைன்னா நம்ம போய் என்ன பார்க்கணும், முதல்ல அதில் போயிட்டு சிடிஆர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிடிஆர் நல்லா இருக்குது, மற்றதை விட நல்லா இருக்குது. ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா மற்றதை விட வந்துட்டு 2வது இடத்துல இருக்குது. லாஸ்ட்டாக 10 வீடியோவில் இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ உள்ள டியூரேஷன் டவுனில் இருக்குது. அப்போ டியூரேஷன் ஏதாவது ஃபால்ட்டு. அப்போ இந்த வீடியோ சிடிஆர் நல்லா இருக்கு எல்லாம் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்கன்னா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணுறதுக்கு அதுக்கு சிரமம் ஏற்பட்டுருக்குது அப்படின்றது தான் முக்கியம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, சிடிஆர் கம்மியாக இருந்தால் தம்ப்நெயிலாம் மாற்றணும். உங்களுக்கு வந்துட்டு இது கம்மியாக இருந்தால், அதாவது வந்துட்டு வியூஸ் கம்மியாக இருந்ததுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து டைட்டிலாம் மாற்றணும். ஸோ இதுதான் மெயின். கிளிக்கு சிடிஆர் வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, தம்ப்நெயில்ல அதை விட்டுருங்க. ஏன்னா தம்ப்நெயில்ல பார்த்து கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது நிறைய பேர் காமிச்சிருக்கா, அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்போது கிளிக் பண்ணியும் வியூஸ் வரலன்னா அப்போது உள்ளே வந்து மேட்ரு, உள்ளே வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே யாரும் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்துட்டு சரி பார்த்தா நம்மளுடைய சேனல் பக்காவான வியூஸ் அப்படின்றது போகும். இதை மட்டும் சரி பாருங்கள், உங்கள் சேனலில் கண்டிப்பாக நல்ல ரீச் அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, இந்த சிடிஆர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா, ஹேஷ்டேக்கு, டைட்டில் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய சேனலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். இன்னொரு கேள்வி வரலாம், இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நாள் பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு என் கடமை முடிஞ்சுது அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. நம்மளே ஒரு நாள் வந்துட்டு மருந்து சாப்பிட்டு 2ஆவது நாள் சாப்பிடாம இருந்தால் சரியாயிடுமா என்ன? ஒரு தொடர்ந்து இத்தனை நாளைக்கு சாப்பிடுங்க, 2 வேளை சாப்பிடுங்க, 3 வேளை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதே போல தான் இதுவும். ஒரு நாள் 2 நாள்லாம் இது முடியக்கூடிய விஷயம் கிடையாது. தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய சேனல் நல்ல க்ரோத் அப்படின்றது அடிக்கும். பழைய வீடியோலாம் எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சிடிஆர் இருக்குது, எவ்வளோ டைட்டிலில் என்ன இருக்குது, வியூஸ் போகலைன்னா அப்போ வந்து டைட்டிலில் பிரச்சனை. சிடிஆர் நல்லா இருந்ததுனால டைட்டிலில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, வந்துட்டு இதில் தம்ப்நெயில்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் அப்படின்றத கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.